வணக்கம் மக்களே. நீங்க பார்க்குறது கேட்குறது மெட்டாச்சம். நான் உங்க சீரியல் ராணி பேசுறேன். இப்போ எந்த நபர பத்தி நம்ம பார்க்க போறோமோ, அந்த நபர பத்தின அரசல் புரசலான செய்திகள் ஏற்கனவே வந்துருந்துச்சு. காலங்காலமா வரக்கூடிய ஒரு விஷயம் தான். அத பத்தி நம்ம வீடியோவும் போட்டிருக்கோம். நம்ம சேனல்ல இப்ப தான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த வீடியோவ வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கார்ட்ஸ்லயும் வந்து குடுக்குறேன். அதையும் மறக்காம பார்த்துருங்க. ஏன்னா அந்த விஷயமும், இப்ப நடக்க போற விஷயமும் ஒரு வகையில கனெக்டடா தான் இருக்கு. அதனால தான் வந்து பார்க்க சொல்றேன். அதே மாதிரி நீங்க இப்ப தான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மறக்காம. யார பத்தி இப்ப பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க வந்து கண்டிப்பா அது தம்ப்நெயிலே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அத நான் புதுசா சொல்ல போறதில்ல. பிரேம்ஜி அமரன பத்தி தான் பார்க்க போறோம். அவருக்கு எப்பப்பா கல்யாணம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தவங்கலாம் வந்து வாயடிச்சு போற மாரி ஒரு கல்யாண பத்திரிக்கை வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு. யார்கிட்ட இருந்து ரிலீஸ் ஆனதுன்ற ஒரு விஷயம் தெரியல மக்களே. அந்த நபர் வந்து ஒரு பெரிய விஷயத்த சொல்லியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். கல்யாண பத்திரிக்கையில பிரேம்ஜி அப்புறம் இந்து அப்படின்றவங்களோட 2 பேரோட பேர் தான் வந்து போட்டிருந்துச்சு. இத பத்தி அரசல் புரசலாம் பொண்ணு மீடியால இருக்காங்க, தெரியாம கல்யாணம் பண்றாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வெளியில வந்தப்போ வெங்கட் பிரபு வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இத்தனை வருஷங்களா என்னோட குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு ஆதரவையும் அளவில்லாத அன்பையும் கொடுத்துட்டு இருந்த ரசிகர்களுக்கும் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் வந்து வணக்கத்தை சொல்லிட்டு, எங்க குடும்பத்துல பல வருஷம் கழிச்சு நல்ல நிகழ்வு ஒன்று நடக்க போகுது. பாகுபலியை யாரு கொன்னாங்க, சொப்பன சுந்தரி இப்ப யார் வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியெல்லாம் விட, பிரேம்ஜிக்கு கல்யாணம் எப்போ அப்படின்ற கேள்வி தான் நிறைய சோஷியல் மீடியால கேட்ட ஒரு கேள்வியா இருந்துச்சு. அந்த கேள்விக்கு ஒரு பதிலா 9ஆம் தேதி வந்து நெருங்கிய நண்பர்கள் முன்னிலையில வந்து பிரேம்ஜிக்கு திருமணம் நடக்க போகுது. அதுவும் பிரேம்ஜி விரும்பின ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்க போறாரு. அம்மாவோட ஆசீர்வாதத்தோடையும் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. நீங்க எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்த திருமணம் சீக்கிரமா நடக்க போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லிட்டு, இந்த திருமணத்தை வந்து நெருங்கிய உறவினர்கள் கூடயும் நண்பர்கள் கூடயும் வந்து நடத்துறதுக்காக விரும்புறோம். இதை தெரியாத ஒரு நண்பர் வந்து இந்த பத்திரிகையை வந்து பொதுவெளியில விட்டாரு. எப்படி இந்த பத்திரிக்கை வைரல் ஆச்சோ அதே மாதிரி வந்து மணமகள் வந்து ஒரு மீடியாவை சேர்ந்தவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணோட புகைப்படங்களையும் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மணமகள் வந்து மீடியாவை சேர்ந்தவங்க இல்ல, திருமணம் முடிஞ்சோடனே வந்து புகைப்படங்களை வந்து பகிர்றோம், எங்களோட பிரைவசியை மதிச்சு நீங்க வந்து இருந்த இடத்துல இருந்தே மணமக்களை வாழ்த்திருங்க அப்படின்ற மாதிரி பத்திரிகையை கொடுத்துட்டு கல்யாணத்துக்கு வராதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாருமே வந்து திருமண வரவேற்புல சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு போஸ்ட்டை போட்டிருந்தாங்க. எப்படி போஸ்ட் போட்டா ஃபேன்ஸ் எல்லாம் வந்து கோட் அப்டேட் கேட்பாங்க இல்லையா, அதுக்காகவும் வந்து கோட் அப்டேட் விரைவில் அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்டு கீழே போட்டு, இப்படிக்கு பாசத்துடன் உங்கள் வெங்கட் பிரபு அப்படின்னு சொல்லி அந்த போஸ்ட்டை கொடுத்துருந்தாங்க. ஸோ இதை பார்த்து ஃபேன்ஸ் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அப்பாடா பிரேம்ஜி கல்யாணம் ஆக போகுது அப்படின்ற மாதிரி. இந்த பத்திரிகை வெளியிட்ட நண்பர் யார் அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம காட்சியில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்க அந்த வீடியோவையும் பார்த்துருங்க.